சந்தர்ப்பத்திற்காக நான் அவரை துதிக்கின்றேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, எல்லோருமே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளலாம். நான் வேறு பகுதிக்கு செல்வதில்லை. இந்த ஒரே அதிகாரத்திலிருந்தே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 3ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் சிந்திக்க போகின்றோம். பொதுவாக இந்த கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை நான் பார்க்கும்போது இது வேதத்திலிருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 51வது புத்தகமாக இது கருதப்படுகிறது. முதல் புத்தகம் ஆதியாகமம், மொத்த புத்தகம் 66 புத்தகங்கள். ஸோ அப்போ முதல் புத்தகமான ஆதியாகமத்திலிருந்து நாம் இதை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா இது 51வது நூலாக இருக்கிறது. இதில் மொத்தம் 4 அதிகாரங்கள் உண்டு. இந்த நிருபத்தை பொறுத்தவரையில் 4 அதிகாரங்கள், 95 வசனங்கள் இதில் உண்டு. சரியா, 4 அதிகாரங்களில் 95 வசனங்கள் இருக்கிறது. இதில் சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. கேள்விகள் இருக்கிறது, வரலாற்று அளவிலான வசனங்கள் இருக்கிறது, நிறைவேறிய தீர்க்க தரிசனங்களும் உண்டு, நிறைவேறாத தீர்க்க தரிசனங்களும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. சரி, நமக்கு ஆதாரமாக முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ரைட். நாம் வாசித்த இந்த வசனத்தை, அதாவது இந்த அதிகாரத்திற்கு ஒரு ஆதாரமான வசனம் அது. சரி, இந்த வசனங்களை நாம் புரிந்து கொள்ள இந்த நிருபத்தை குறித்ததான ஒரு சில முகவுரைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இதை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பவுல் நிறுவப்படாத 2 இடத்தில் சபைகள் இருந்தன. உதாரணமாக பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தை எழுதும் போதும் ரோமாபுரி திருச்சபையை பவுல் நிறுவவில்லை. சரியா, அது யார் நிறுவினார் என்று கேட்டால் அதற்கான பதில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் உண்டு. பேதுருவுடைய பிரசங்கத்தை கேட்க பல இடங்களிலிருந்து வந்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டு தங்கள் சொந்த ஊருக்கு ரோமாபுரி பகுதிக்கு சென்று தேவனுடைய வார்த்தையை சொல்லி சபையை, அந்த விசுவாசிகளே அவர்கள் மூலமாக நிறுவப்பட்டது. 2வது ஒரு பகுதி எது அப்படின்னா இந்த கொலோசே பட்டணம். இந்த கொலோசே பட்டணத்தில் பவுல் ஒருபோதும், அதாவது இந்த இடத்தில் சபையை பவுல் ஸ்தாபிக்கவில்லை. அப்போ இந்த சபையை ஸ்தாபித்து இதனுடைய ஊழியத்தை செய்தவர் யார் அப்படின்னா அதற்கான பதில் இதே அதிகாரம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருக்கிறது. உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற எப்பாப்ரா என்ற நபர். இவர் யார்? பவுல் மூலமாக அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அவர் மூலமாக வார்த்தையை கேட்டு அவர் இந்த பகுதிக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்தார். அப்ப புதிய ஏற்பாட்டில் பவுலினால் பல சபைகள் நிறுவப்பட்டன. ஆனால் 2 இடங்கள் மட்டும் பவுலினால் நிறுவப்படவில்லை. அது எது அப்படின்னா ரோமாபுரி திருச்சபையும் இந்த கொலோசே பட்டணத்திலிருந்து திருச்சபையும். சரி, பொதுவாக பவுல் தனது நிருபங்களில் சத்தியங்களை அவர் வெளிப்படுத்தும் போது தேவனுடைய ஆவியானவர் அல்லது தேவன் அவருக்கு என்ன வெளிப்படுத்தினாரோ, அவர் ரட்சிக்கப்பட்ட பின் அரபி தேசத்தில் அவர் இருந்தார். அங்கே தேவனுடைய வெளிப்பாட்டை அவர் பெற்றுக்கொண்டார். தேவன் என்ன மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு சொல்ல விரும்பினாரோ அவர்களுக்கு ஏற்றார் போல் அவர்களுக்கு புரியும் வண்ணமாக சத்தியங்களை விலக்கி காண்பிப்பார். இப்போ உதாரணமாக பாருங்க, இந்த நிருபங்கள் எல்லாம் எழுதப்பட்டதற்கான காரணங்கள் பல விதங்கள் உண்டு. ஏன் இந்த நிருபங்கள் எல்லாம் எழுதப்பட்டது என்று கேட்டால், அந்த காலத்தில் பல தவறான உபதேசங்கள் விசுவாசிகளுக்கு மத்தியில் கடந்து வந்தது. அதாவது அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் போல, தேவனுடைய பிள்ளைகளைப் போல மற்றவர்கள் எவ்வாறு செய்கிறார்களோ அதுபோல அவர்கள் செய்யக்கூடியவர்கள். இருப்பினும் தங்கள் உபதேசத்தில் தவறான போதனைகளை என்ன செய்வாங்க அப்படின்னா பேசுவாங்க. ஸோ இது ஒரு பக்கம். இப்படி தவறான உபதேசங்கள் ஜனங்கள் மத்தியில் கலந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை ஒரு எச்சரிப்பு கொடுக்கும்படியாக சில அந்த உபதேசம் என்ன செய்கிறது அப்படின்னா ஜனங்களை விசுவாசத்தை விட்டு வழி விலகி போக செய்யும், இயேசுவை மறுதலிக்க கூட செய்யும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் 1வது நூற்றாண்டில் இருந்தது. எனவேதான் பவுல் தனது நிருபத்தில் எழுதும்போது பல எச்சரிப்புகளை விசுவாசிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல நிருபங்களை அவர் எழுதி காண்பிக்கிறார். அடுத்து
அந்த நிருபங்கள் எழுதப்படும் போது அந்த சபைகளில் பல பிரச்சனைகள் இருந்தது. இப்போ உதாரணமா கொரிந்து சபைக்கு அவர் எழுதும் போது எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? 1 கொரிந்தியர் 7:1 நம்ம வாசிக்கிறோம். என்ன? அவர்கள் சில கேள்விகளை பவுலிடம் கேட்டார்கள். என்ன கேள்வி? அவர்களுக்குள் பல பிரச்சனைகள் இருந்தது. அதாவது ஞானஸ்நானத்தை குறித்ததான புரிதல் அவர்களிடம் இல்லை. அவர்களுக்கிடையே பல சபையில் இருந்ததான சில பிரிவுகள் இருந்தது. எல்லோருமே நாங்கள் அவரை சார்ந்தவர்கள், நாங்கள் அப்போலோவை சார்ந்தவர்கள், கேபாவை சார்ந்தவர்கள், கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், பவுலை சார்ந்தவர்கள் என்ற ஸ்கிசம்ஸ், பிரிவுகள் இருந்தது. அது மட்டுமல்ல, உயிர்த்தெழுதலை குறித்ததான பிரச்சனை இருந்தது. ஆவிக்குரிய வரங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற பிரச்சனை இருந்தது. விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்ற பிரச்சனை இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோயிங் டு தி ஜென்டைல்ஸ் கோர்ட், புறஜாதிகள், ஒரு விசுவாசிகளால் தீர்க்கப்படாத பிரச்சனை, தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை புறஜாதிகளுடைய நீதிமன்றங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது. ஸோ கர்த்தருடைய பந்தி, அப்புறம் முக்காடிடுவது, சபையில பெண்கள் பேசலாமா, ஸோ இப்படி பல பிரச்சனைகள் இருந்தது. ஸோ இந்த விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வண்ணமாக பல நிருபங்கள் எழுதப்பட்டது. இந்த நிருபத்துக்கு வருவோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம். இந்த நிருபம் எழுதப்பட்டதனுடைய பின்னணியும் இருக்கிறது. என்ன பின்னணி அப்படின்னா, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொள்ளல். நல்லா கவனிங்க, இதை நான் புரிந்து கொண்டால்தான் நான் சொல்ல வரக்கூடிய செய்தி நமக்கு புரியும். இந்த நிருபத்தினுடைய பின்னணி அல்லது இதில் காணப்பட்ட சில பிரச்சனைகள் என்ன அப்படின்றத நான் சொல்லிட்டு வரேன். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை தேவனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப தேவன் என்பவர் அவர் ஆராதனைக்குரியவர். தேவன் ஒருவரே போற்றப்படத்தக்கவர். அது நம்ம எல்லோருமே அறிந்ததுதான். இயேசு கிறிஸ்துவும் அவர் ஆராதனைக்கு உரியவர். அவர் நம்முடைய எல்லா வாழ்விலும் முதன்மை தன்மை கொண்டவர். He has preeminent in our life. எல்லாவற்றிற்கும் முதன்மையானவர் அவர். எல்லாம் அவருக்குள் பரிபூர்ணமாய் இருக்கிறது. இதனுடைய அந்த கருப்பொருளை பார்த்தீங்கன்னா, we all are complete in him. நாம் அவருக்குள் பரிபூர்ணமாய் நாம் இருக்கிறோம். யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள். ஆனால் என்ன போதிச்சாங்க? இயேசு கிறிஸ்து ஒருவர் பரிபூர்ணம் அல்லாதவர், அவர் தேவன் இல்லை, அவருக்கு ஆராதனை செலுத்தக்கூடாது. அதற்கு பதிலாக தேவ தூதர்களை ஆராதித்தார்கள். இயேசுவை தேவனாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை பலிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் விருத்த சேதனத்திற்கும் தேவ தூதர்களுக்கும் துறவற வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பின்னணியை பவுல் மனதில் வைத்து அவர்கள் ஒருபோதும் இந்த தவறான உபதேசங்களுக்கு செவி சாய்த்து விடக்கூடாது என்பதற்காகவும் தங்கள் விசுவாசத்தில் அவர்கள் பலப்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த நிருபத்தை என்ன செய்தார்? எழுதினார். சரி, என்னென்ன தவறான உபதேசம் இங்கே இருந்தது என்று கேட்டால், ரட்சிப்படைவதற்கு இயேசு கிறிஸ்து அவசியம். நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதன் ரட்சிப்படைவதற்கு இயேசு கிறிஸ்து அவசியம். இயேசு கிறிஸ்து அல்லாமல் எந்த ஒரு மனிதனும் என்ன செய்யப்படுகிறது இல்லை, ரட்சிக்கப்படுகிறது இல்லை. சரி, இதை பவுல் போதிச்சிட்டார், பவுல் சொல்லிட்டார். ஆனா பவுல் சொன்னதுக்கு அப்புறம் சில தவறான உபதேசகர்கள் சென்று, ஏப்பா இயேசு கிறிஸ்து அவசியம்தான், ஆனால் அவர் அதோடு கூட நீங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும், மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை நீங்க கடைபிடிச்சிட்டு வரணும், பண்டிகைகள் கொண்டாடணும், நீங்க இன்னும் பலிகள் செலுத்தணும், இஸ்ரவேலர்கள் என்னெல்லாம் ஆசரித்து வந்தார்களோ அதையெல்லாம் நீங்களும் ஆசரிக்க வேண்டும். அப்ப ரட்சிப்புக்கு இயேசு மட்டும் போதாது, யூத மதத்தில் செய்யப்படக்கூடிய எல்லா சடங்கு சம்பிரதாயங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று போதித்தார். சரி, இது உண்மையானதா? இது ஏற்றுக்கொள்ளப்பட தகுந்ததா? வேதம் அப்படி போதிக்கிறதா? இல்லை, இல்லவே இல்லை. வேதம் என்ன போதிக்கிறது? ஒரு மனிதன் நற்கிரியைகளினால் ரட்சிக்கப்படுகிறது இல்லை. எபேசியர் 2:8-9 மிக தெளிவாக சொல்லுகிறது. என்ன? We all have been saved by his grace alone. அவருடைய கிருபையினால் மட்டுமே ஒரு மனிதன் என்ன செய்யப்படுகிறான்? ரட்சிக்கப்படுகிறான். நற்கிரியைகள் மூலமாக எந்த ஒரு மனிதனும் என்ன செய்கிறதில்லை? ரட்சிக்கப்படுகிறதில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் நற்கிரியைகள் செய்யணும். சரியா? அது யாக்கோபும்
அவர் சொல்றார். நான் அந்த விஷயத்துக்கு நான் வரல. சரி, அப்ப ரட்சிப்படைய ஒரே வழி இயேசு கிறிஸ்து. நியாயப்பிரமாணமோ சடங்காச்சாரங்களோ பண்டிகைகளோ பலிகளோ செய்யப்பட வேண்டிய பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, ஒரு மனிதன் ரட்சிப்படைய ஞானம் அவசியம் அப்படின்னு போதிச்சாங்க. இயேசு அவசியம் இல்லை, ஞானம் அவசியம். அதற்கு நாஸ்டிசிசம் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. அவங்க யாரு அப்படின்னா ஞான உணர்வு கொள்கை, ஞானவாத கொள்கை. இயேசு மட்டுமல்லாமல் இயேசுவை குறித்து அறியக்கூடிய அறிவு உங்களை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தும் அப்படின்னு போதிச்சாங்க. அதுவும் தவறானது. இயேசுவை பற்றி எந்த ஒரு நபர் கேள்விப்பட்டால் மட்டும் அவர்களால் ரட்சிக்கப்பட முடியாது. இன்றைக்கு பாருங்க, கிறிஸ்தவ குடும்பத்திலே நான் பிறந்திருக்கிறேன், என் பேர் கிறிஸ்தவ பேரு, நான் சபைக்கு போறேன், நான் கிறிஸ்தவ ஸ்கூல்ல படித்தேன் அப்படின்னு சொன்னா கூட இருந்தா கூட அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆகிவிட முடியாது. அவர்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் சபைக்கு சென்றாலும், அவர்கள் எல்லா வாரமும் சபைக்கு போனாலும் கூட்டங்களுக்கு சென்றாலும், கிறிஸ்தவ பெயரை வைத்தாலும், கிறிஸ்தவ அடையாளம் வைத்திருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் எந்த ஒரு மனிதனும் என்ன செய்யப்பட முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. அடுத்தவர்கள் போதித்த போதனை என்ன அப்படின்னா, சரீரத்தை ஒடுக்கி துறவற வாழ்வு மேற்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் ரட்சிப்பு உறுதியாகும் என்று போதித்தார்கள். இதுவும் வேதத்தின்படி தவறானது. வேதம் எங்கேயும் ஒரு மனிதன் ரட்சிப்படைய காட்டுக்குள்ள சன்னியாசி மாதிரி போய் கல்யாணம் முடிக்காம திருமணம் முடிக்காம சரீரத்தை ஒடுக்கி வாழணும் அப்படின்னு எங்கேயும் வேதம் போதிப்பது இல்லை. சரியா? ரைட். இந்த தவறான போதனைகளை கலைந்தெறிவதற்காக பவுல் இந்த நிருபத்தை எழுதினார். இப்ப 3ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். சரியா? என்னுடைய செய்தி எப்பதான் நான் ஆரம்பிக்கிறேன். சரியா? ரைட். எல்லாரும் கவனமா கேளுங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 வாசித்தோம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், if you have been risen with Christ, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2 அதிகாரத்துல பாருங்க, பவுல் பொதுவாக எந்த ஒரு நிருபத்தை எழுதும் போது முதல் பகுதி உபதேசத்தை குறித்து பேசுவார், டாக்ட்ரினல் போதனை. அடுத்த 2 அதிகாரங்கள் நடைமுறை காரியத்தை பேசுவார். இப்ப உதாரணமா இதுக்கு முன்னாடி உள்ள நிருபம் எது அப்படின்னா பிலிப்பியர் இருக்கு. பிலிப்பியர்ல 4 அதிகாரம், 2 அதிகாரம் உபதேசங்களுக்கும் 2 அதிகாரம் நடைமுறை காரியங்களுக்கும் பேசுவார். அதுபோல இந்த நிருபத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன் 4 அதிகாரங்கள். எத்தனை வசனங்கள் யாருக்கா ஞாபகம் இருக்கா? 96 5 எத்தனை சொன்னேன்? 95 வசனங்கள். சரி, 3ஆம் அதிகாரத்தில் மட்டும் எத்தனை வசனங்கள் இருக்கிறது? 25 வசனங்கள் இருக்கு. இன்றைக்கு அதைத்தான் நாம் சிந்திக்க போகணும். சரி, அப்ப முதல் 2 அதிகாரங்கள் உபதேசங்களுக்கும் போதனைகளுக்கும், அடுத்த 2 அதிகாரங்கள் நடைமுறை காரியங்களுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுத்து பேசுவார். அதாவது the Christian life is the balancing life. அதாவது ஒரே உபதேசம் மட்டும் இருந்துடக்கூடாது. அந்த உபதேசித்த உபதேசம் நமது வாழ்வில் அதை என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்த வேண்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிராக்டிக்கலா இருப்பாங்க, பட் உபதேசம் இருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப உபதேசம் இருப்பாங்க, ஆனா என்ன இருக்காது? பிராக்டிக்கல் இருக்காது. ஆனா ஆவியானுடைய உதவியோடு பவுல் ரொம்ப அழகா தெளிவா எழுதி இருக்கிறார். நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்களோ, என்னெல்லாம் நீங்க கத்துக்கொள்றீங்களோ, அதை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுங்க? நடைமுறைப்படுத்துங்க. அப்ப 3ஆம் அதிகாரம் எவ்வாறு ஆரம்பிக்கிறது? நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால். அப்ப முதல் 2 அதிகாரம் மரணத்தை பற்றி பேசுகிறது. நல்லா கவனிங்க, மரணத்தை பற்றி பேசப்பட்டிருக்கு. என்ன மரணம்? யூத பாரம்பரிய பண்டிகை பலிகள் நியாயப்பிரமாண சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? மறிச்சிட்டீங்க. அது இனி உங்களுக்கு அவசியம் இல்லை. அப்ப 1வது வசனத்தில் அப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணுகிறார். என்ன? நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால். அப்ப 2 அதிகாரத்துல நீங்கள் உங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு, பாவத்திற்கு, நியாயப்பிரமாணத்திற்கு நீங்கள் மரித்திருக்கிறீர்கள். இப்போதோ கிறிஸ்துவுக்குள் என்ன செஞ்சிருக்கீங்க? உயிர்த்தெழுந்திருக்கிறீர்கள். சரி, இங்கே இந்த 3ஆம் அதிகாரத்துக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். என்ன தலைப்பு அப்படின்னா, டியூட்டிஸ் ஆஃப் தி செயின்ஸ்.
பரிசுத்தவான்களுடைய கடமைகள், டியூட்டிஸ் ஆஃப் தி செயின்ஸ், பரிசுத்தவான்களின் கடமைகள், அல்லது இப்படி கூட சொல்லலாம் உறவுகள். பரிசுத்தவான்களுடைய உறவுகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இன்றைக்கு அதுதான் என்னுடைய செய்தி. 7 உறவுகளை நான் சொல்ல போகிறேன் இந்த அதிகாரத்திலிருந்து. 7 உறவுகளும் அதற்கான பதில்களும். சரியா? ரைட். 7 உறவுகள் அதற்கான பதில்கள். 3ஆம் அதிகாரம் பரிசுத்தவான்களுடைய கடமைகள், த டியூட்டிஸ் ஆஃப் தி சைன்ஸ். இன்னொரு வார்த்தையில அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உறவுகள். சரியா? ரைட். முதலாவது, தேவகுமாரனோடு உள்ள உறவு, இன் ரிலேஷன்ஷிப் டு தி சன் ஆஃப் காட். முதலாவது, தேவகுமாரனோடு உள்ள உறவு. இது ஸ்டேட்மெண்ட், இதுதான் முதல் உறவு. இதற்கான பதில் என்ன? மேலானவைகளை நாட வேண்டும். சரியா? முதல் உறவு சொல்லுங்க பாப்பா, என்ன உறவு? தேவகுமாரனோடு உள்ள உறவு. சரியா? நமது உறவு தேவகுமாரனோடு எப்படி இருக்க வேண்டும்? இதுதான் முதல் உறவு. தேவகுமாரனோடு உள்ள உறவு. அதற்கு என்ன பதில்? மேலானவைகளை என்ன செய்ய வேண்டும்? நாட வேண்டும். வசனம் 1 to 4 வசனங்கள். இப்ப எல்லாரும் நீங்க பைபிளை கவனிங்க. 1 to 4 வசனங்கள். தேவகுமாரனோடு உள்ள உறவு. ரைட். இந்த தேவகுமாரனோடு உள்ள உறவுல நாம் மேலானவைகளை நாட வேண்டும். தேவகுமாரன் என்று சொன்னால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. தேவகுமாரன் என்பது அவர் தேவனுக்கு சமமானவர், அவர் தேவன் என்பதை காண்பிக்கிறது. சரி, அப்ப தேவகுமாரனோடு உள்ள உறவு, நீங்களும் நானும் மேலானவைகளை நாட வேண்டும். அந்த 1வது வசனத்தினுடைய கடைசி பகுதி அது என்ன? இடத்தில் உள்ள மேலானவைகளை என்ன செய்யுங்க? தேடுங்கள். 2வது வசனம், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை என்ன செய்யுங்கள்? நாடுங்கள். அப்ப முதல் நமது உறவு தேவகுமாரனோடு உள்ள உறவு. தேவகுமாரனோடு உள்ள என் உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? சீக் ஹெவன்லி, மேலானவைகளை நாட வேண்டும். மேலானவைகள். அடுத்து நமக்கு ஒரு கேள்வி வருது, மேலானவைகளை தேடுங்கள், நாடுங்கள் என்பது என்ன? வசனம் 1 அதற்கான பதில் இருக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவை. சரி, நீங்களே பதில் சொல்லலாம். Why should we seek heavenly? ஏன் நாம் மேலானவைகளை தேட வேண்டும்? சொல்லுங்க பாப்போம். ஏன்? அதற்கான பதில் 1வது வசனத்தில் இருக்கு. வெரி குட். ஏன் நாம் மேலானவைகளை தேட வேண்டும்? அதற்கான முதல் பதில், கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? அவர் மேலான இடத்தில் இருக்கிறார். அந்த மேலான இடம் என்பது பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப நாம் பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவுடன் நாம் எழுந்திருக்கிறோம். கவனிச்சீங்களா? 1வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், நாம் பாவத்திற்கு மரித்து அவரோடு நாம் எழுந்திருக்கிறோம். அப்ப அவர் எங்கே இருக்கிறார்? அவர் மேலான இடத்தில் இருக்கிறார். அப்ப அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அவரை போல நாம் இருக்கணும் அப்படின்னு விரும்புவாரா இல்லையா? அதைத்தான் சொல்றார். அப்ப கிறிஸ்துவோடு நாம் உயிர்த்தெழுந்தது உண்மையானால் நாம் மேலானவைகளை தேட வேண்டும், நாட வேண்டும். ஏன்? ஏன்னா கிறிஸ்து மேலான இடத்தில் இருக்கிறார். அவர் பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்து இன்றைக்காக நமக்காக இன்றைக்கும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே நாம் மேலானவைகளை தேட வேண்டும். ஏனென்றால் நம் தேவன் மேலே இருக்கிறார், அவர் பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறார். எனவே நாம் மேலானவைகளை தேட வேண்டும். 2வது, ஏன் நாம் மேலானவைகளை தேட வேண்டும்? வசனம் 3 அதற்கான பதில். என்ன பதில்? ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், you are hidden in Christ, your life has hid in him. நமது ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. நமது ஜீவன், இன்னொரு வார்த்தையில உயிர்னு நீ கூட சொல்லலாம். நமது உயிர், ஜீவன் யாருக்குள் மறைந்திருக்கிறதா? தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அதை நம்ம இப்படி கூட சொல்லலாம். நாம் தேவனுக்குள் இருப்பதால், தேவன் நம்மோடு இருப்பதால் நாம் பயப்படவோ கலங்க வேண்டிய அவசியமோ இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பலவீனங்கள் வருது, ரொம்ப பொருளாதார ரீதியில் நாம் பாதிக்கப்படுகிறோம், பண கஷ்டங்கள் உண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சில வேளைகளில் மன உளைச்சல்கள் உண்டு,
ஊழியத்தின் பாதையில பல சவால்கள் உண்டு. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நாம் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறோம். அப்படின்னா என்ன சொல்ல வருது? அவருக்குள் நமக்கு பாதுகாப்பு உண்டு. கவனிச்சீங்களா அதை? ஏனென்றால் நாம் அவருக்குள் மறைந்திருக்கிறோம். நம்மை காக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் யார்? அவர் தேவன். அப்ப இரண்டாவது, ஏன் நாம் மேலானவைகளை தேட வேண்டும், நாட வேண்டும்? ஏனென்றால் நமது ஜீவன் அவருக்குள் பாதுகாப்பாய் மறைந்திருக்கிறது. எனவே நாம் மேலானவைகளை என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். மூன்றாவது, ஏன் நாம் மேலானவைகளை தேட வேண்டும்? வசனம் 4 அதற்கான பதில் இருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் என்ன செய்வீர்கள்? நாம் மகிமை அடைய போகிறோம். நாம் மகிமையில் வெளிப்பட போகிறோம். எனவே நாம் மேலானவைகளை தேட வேண்டும். 2வது வசனம் ரொம்ப அருமையான வசனம். என்ன? பூமிக்குரியவைகளை அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் இந்த பூமியின் மீது நம்முடைய கவனத்தை வைக்க கூடாது. ஏனென்றால் நாம் இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது நிரந்தரமானது அல்ல, இது தற்காலிகமானது. யாராவது இல்லை நான் நிரந்தரமா இந்த பூமியில வாழ போறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. வாழ்க்கை தற்காலிகமானது. நம்முடைய விசுவாச பிரயாணம் இந்த உலகத்தில் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார், அவ்வளவுதான். எவ்வளவு காலம் நாம் இந்த பூமியில் இருக்க போகிறோம் என்று நமக்கு தெரியாது. யோவான் ரொம்ப அருமையா சொல்றார், you are not of the world but you are in the world. நீங்களும் நானும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, ஆனால் உலகத்தில் என்ன செய்திருக்கிறோம்? வைக்கப்பட்டிருக்கிறோம், அவ்வளவுதான். பிலிப்பியர் 3 ரொம்ப அருமையா சொல்றார், அவர் சிட்டிசன்ஷிப் இன் ஹெவன். நமது குடியுரிமை எங்கே உண்டு? பரலோகத்தில் உண்டு. அப்ப பூமிக்குரிய வாழ்வானது தேவன் உங்களையும் என்னையும் ஆங்காங்கே ஒரு சில காலங்களுக்கு நாம் வாழும்போது அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறார், அவ்வளவுதான். இங்கே கடலாடிக்கு வரும் பொழுதெல்லாம் அங்கள் சேர்முத்தியருடைய ஞாபகம் வரும். அவர் இங்கே தேவனுடைய ஊழியத்தை செய்தவர். அவர் தற்காலிகமாக அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் அவரை இங்கே சில நாள் வைத்திருந்தார். அவருடைய நேரம் வந்தது. இப்போது அவரோடு கூட அவர் சென்று விட்டார். யாரை வைத்தாரோ அதே நபர், அதாவது தேவனிடம் அவர் சென்று விட்டார். அப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திற்கு உரியவர்களாக அல்ல, இந்த உலகத்தில் தற்காலிகமானவர்களாக அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக, அவருக்காக சாட்சியாக வாழ, அவருக்காக மகிமையோடு வாழ இந்த உலகத்தில் வைத்திருக்கு. அப்ப நாம் மகிமையில் நாம் வெளிப்பட போகும். அப்ப முதலாவது உறவு தேவகுமாரனோடு உள்ள உறவு. வசனம் 1 வசனம். அதற்கு என்ன பதில்? மேலானவைகளை என்ன செய்ய வேண்டும்? நாட வேண்டும். ஏன்? 1, அவர் மேலான இடத்தில் இருக்கிறார். 2வது நாம் சிந்தித்தோம், நாம் பாவத்திற்கு மரித்திருக்கிறோம். 3வது நமது ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது. 4வது அவரோடு என்ன செய்யப்பட போகிறோம்? வெளிப்பட போகிறோம். எனவே நாம் மேலானவைகளை தேட வேண்டும். 2வது உறவு வசனம் 5 12 வசனங்கள். அவ்வளவு வசனங்களும் வாசிக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் குறிப்பெடுத்தால் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். 2வது தனிப்பட்ட உறவு. சரியா? இன் ரிலேஷன்ஷிப் டு தி பர்சனல் லைஃப். தனிப்பட்ட உறவு. முதல் உறவு தேவகுமாரனோடு உள்ள உறவு. 2வது உறவு நமது தனிப்பட்ட உறவு. அதற்கு என்ன பதில்? பழையவைகளை களைந்து புதியவைகளை தரிக்க வேண்டும். அதுதான் பதில். வசனம் 5 12 வசனங்கள். தனிப்பட்ட உறவு, அதற்கான பதில் என்ன? பழையவைகளை களைந்து புதியவைகளை என்ன செய்ய வேண்டும்? தரிக்க வேண்டும். எல்லாருமே இன்னைக்கு அருமையா ட்ரெஸ் போட்டிருக்கிறோம். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது போட்டு வந்திருக்கீங்களா? கிடையாது. நம்ம செலக்ட் பண்ணி இந்த ட்ரெஸ் இன்னைக்கு போட்டால் நல்லா இருக்கும், எல்லாருமே செலக்ட் பண்ணி ரொம்ப அருமையான ட்ரெஸ்ஸை நம்ம என்ன செய்கிறோம்? போடுறோம். இப்போ பவுல் கூட ஆடையோடு ஒப்பிட்டு தான் சொல்லுகிறார். என்ன? பழையவைகளை களைந்து புதிய ஆடை என்ன செய்யுங்க. இப்போ பாருங்க, நான் ஒரு சட்டை போட்டிருக்கேன், அது எனக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கு, நீட்டாக இருக்கு. ஒருவேளை என் சட்டை அந்த முன்னாடி இருக்கிற தம்பி போட்டாருன்னா எப்படி இருக்கும்? அவரை பார்த்து என்ன சொல்லுவோம்? ஆனால் இப்போ அதான் ஃபேஷனு.
ஒரு பையன், சின்ன பையன் என்னை மாதிரி அளவுள்ள சட்டையை போட்டு வரான். என்ன சார் இது ஃபேஷன் சார், அப்படி ஆயிடுச்சு. பேண்ட் பார்த்தீங்கன்னா கிழிச்சு போட்டு வராங்க, பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்கிற பேண்ட்டை இடையில இந்த ஒரு 3 கிழிச்சு உடம்புலாம் தெரியுது. அது ஃபேஷன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பேண்ட்டு கொஞ்சம் ஏறி இருந்துச்சு, கொஞ்சம் முக்காக்கால் பேண்ட் தான் கேவலம், அதாவது திட்டுவாங்க. ஏப்பா அந்த பேண்ட்டை பிரித்து போடுப்பா, மேலே ஏறிடுச்சு. இன்னைக்கு நல்லா கீழே இருக்கிற பேண்ட்டை மடித்து முட்டி அளவுக்கு ஏற்றி போடுறாங்க. ஏன்னா அதே ஃபேஷன். சரி, இப்போ நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த ஆடை நமக்கு எது ஃபிட்டோ அதை தான் நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம உபயோகப்படுது. இப்போ பவுல் சொல்றாரு, நீங்கள் எவ்வாறு பழைய ஆடைகளை நீங்கள் களைந்து புதிய ஆடைகளை உங்களுக்கு ஃபிட்டா நீங்க ஃபிட் பண்றீங்களோ, அதுபோல நீங்க புதிய மனுஷனுடைய ஸ்பாவத்தை நீங்க போட்டுருங்க, தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். சரி, இப்ப பழையவைகளை களைந்து அந்த வசனத்தை பாருங்க. வசனம் 5வது வசனம் பாருங்க. விபசாரம், சுத்தம், மோகம், துரீட்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை. அப்ப பழையவைகள் என்னென்ன? வசனம் 5ல இருக்கு. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை. அப்புறம் பாருங்க வசனம் 7 என்ன? அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். ஓகே, அடுத்து வசனம் 8 கோபம், மூர்க்கம், பொறாமை, வாயில் பிறக்கலாகாத தூஷணம், வம்பு வார்த்தை. அப்புறம் 9 பொய் சொல்லுதல். அப்புறம் வருது பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் என்ன செய்யுங்க? களைந்து போட்டு. அப்ப என்னுடைய தனிப்பட்ட உறவு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் நான் பழையவைகளை களைந்து போட வேண்டும், அல்லது பழைய மனுஷனுடைய ஸ்பாவத்தை நான் களைந்து போட வேண்டும். அதேதான் அந்த பழைய ஸ்பாவம். பொய் சொல்லுதல், வம்பு வார்த்தை பேசுறது, பிறக்கலாகாத தூஷணமான வார்த்தை, விபச்சாரம், மோகம், இச்சை, இதெல்லாம் பழைய மனிதனுக்குரிய ஸ்பாவம். இதையெல்லாம் நாம் களைந்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, அப்ப எவைகளை தரிப்பது? புதிய மனிதனை தரிக்க வேண்டும். வசனம் 10 பாருங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தரித்து கொண்டிருக்கிறீர்கள். யூ புட் ஆன் தி நியூ மேன். You put off the old man and put on the new man. புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். சரி, அப்ப புதிய மனுஷருக்குரிய சுபாவம் எது? வசனம் 12 இருக்கிறது. என்ன? பரிசுத்தம், பிரியருமாய், உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, இவைகள் எல்லாம் புதிய மனுஷனுக்குரிய சுபாவம். அப்ப பழைய சுபாவத்தை நாம் களைந்து போட்டு புதிய மனிதனை என்ன செய்ய வேண்டும்? தரிக்க வேண்டும். சரி பாருங்க, நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் எல்லாருக்குள்ளும் 2 ஸ்பாவம் இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. எல்லாருக்குள்ளும் 2 ஸ்பாவம் இருக்கு. ஒன்று பழைய ஸ்பாவம், இன்னொன்று புதிய. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட எனக்குள் 2 ஸ்பாவம் எப்போதுமே என்ன செய்யுது? இருக்கு. நான் அடிக்கடி போற இடத்துல சொல்லுவேன், நமக்கு உள்ள ஒரு சேர் போட்டிருக்கு, சேர் இருக்கு. அந்த சேருக்கு எப்போதுமே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று சாத்தான் அதை போராடுகிறார், மாம்சத்திற்குரிய ஸ்பாவம், பழைய ஸ்பாவம். இன்னொன்று கிறிஸ்துவும் புதிய ஸ்பாவமும். நீங்க பேதுருல பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஸ்பாவத்துக்கு பேர் என்ன? திவ்ய ஸ்பாவம், டிவைன் நேச்சர். when we accept Christ we receive the divine nature, new nature. நாம் கிறிஸ்துவை எப்போது ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுதே தேவன் நமக்கு புதிய ஸ்பாவத்தை, தெய்வீக ஸ்பாவத்தை என்ன செய்கிறார்? அவர் தருகிறார். சரி, இப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நான் என்னுடைய பழைய ஸ்பாவத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தால் அந்த சேர்ல யார் உட்கார்றா? சாத்தானும் பழைய மனுஷனும் தான் இருப்பாங்க. நான் எப்போது புதிய ஸ்பாவத்திற்கு, தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ அங்கே கிறிஸ்து அமருகிறார், அவர் மகிமைப்படுகிறார். அப்ப நான் ரட்சிக்கப்பட்டவராய் இருந்தாலும் நான் பழைய மனிதனை நான் களைந்து போட வேண்டும் என்று நான் அறிவுறுத்தப்படுகிறேன். அப்ப பழையவைகளை களைந்து போட்டு புதியவைகளை தரிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட உறவாக இருக்க வேண்டும். சரியா? 3வது உறவுக்கு நேராக போலாம். 3வது உறவு
இன் ரிலேஷன்ஷிப் டு தி பிலீவர், விசுவாசிகளோடு உள்ள உறவு. முதல் உறவு தேவகுமாரனோடு உள்ள உறவு. இரண்டாவது உறவு தனிப்பட்ட உறவு. என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நான் பழையவைகளை களைய வேண்டும், புதியவைகளை தரிக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை நோட்ஸ் எடுத்தீங்கன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரத்தையும் 2வது பாயிண்ட்டுக்கு நீங்க எழுதிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல டைரக்டாவே சொல்றாரு பாருங்க. எபேசியர் 4:22 பாருங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, அடுத்து 24 மெய்யான நீதி, பரிசுத்தம், இதெல்லாம் புதிய மனிதனாக இருக்கிறது. சரியா? ரைட். 3வது விஷயத்துக்கு வந்துடலாம். வசனம் 13-14. நம்ம 3ஆம் அதிகாரம் 13-14 விசுவாசிகளோடு உள்ள உறவு, இன் ரிலேஷன்ஷிப் டு தி பிலீவர். சரி, அதற்கு என்ன பதில்? அதற்கு பதில் இதுதான். கிறிஸ்துவை போல் நாம் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். அந்த வசனத்தை வாசித்தரலாம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள்? மன்னியுங்கள். அடுத்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா இந்த மன்னிப்பு அவருடைய அன்பின் நிமித்தமாக வருகிறது. அன்பில்லாமல் மன்னிப்பு இல்லை. சரி, இதே வார்த்தைய பவுல் எபேசியர் நிருபத்தில் எழுதும்போது கூட ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை பாருங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள்? உண்மையிலே நம்ம செய்த விஷயம் ஆண்டவர் தெரிந்து மன்னிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா மன்னிச்சிருப்பாரா? மன்னிச்சிருந்திருக்கவே முடியாது. ஆனாலும் கூட பாருங்க, அவர் நம்மை மன்னித்தார். ஏன்னா அவர் நம்மை நேசிக்கக்கூடியவராக இருக்கு. அப்ப 3வது, விசுவாசிகளோடு உள்ள உறவில் நான் ஒருவரை ஒருவர் அல்லது என் சக விசுவாசியை அல்லது என்னோடு கூட உள்ளவர்களை, மற்றவர்களை நான் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க. இந்த உலகத்துல யாருமே பெர்ஃபெக்டான நபர் கிடையாது. அதாவது தேவனை தவிர யாருமே எப்படி கிடையாது? பெர்ஃபெக்டானவங்க கிடையாது. கிறிஸ்து ஒருவரே பரிபூரணர். நம்ம எல்லோருமே சில குறை உள்ளவர்கள் தான். சரியா? இல்லை என்கிட்ட எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை அப்படின்னு யாரும் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. சரி, இப்போ நாம் பலவீனம் உள்ளவர்கள், சில மிஸ்டேக்ஸ் ஆங்காங்கே செய்யக்கூடியவர்கள் தான். இருப்பினும் சொல்றாரு பாருங்க, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் நீங்க கிறிஸ்துவ நினைச்சு பாருங்க. அவர் உங்களை எப்படி மன்னிச்சாரு? ஏதாவது ரிக்வயர் பண்ணாரா? ஏதாவது டிமாண்ட் பண்ணாரா? இல்ல. அப்ப அவர் எவ்வாறு மன்னித்தாரோ அதுபோல நீங்களும் ஒருவருக்கு என்ன செய்யுங்கள்? மன்னியுங்கள். 4வது உறவுக்கு போயிடலாம். 4வது உறவு இன் ரிலேஷன்ஷிப் டு தி வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையோடு உள்ள உறவு. சரியா? 4வது என்னுடைய தேவனுடைய வார்த்தையோடு உள்ள உறவு. வசனம் 16 அதற்கு என்ன பதில்? பரிபூரணமாய் வாசம் பண்ண வேண்டும். சரியா? தேவனுடைய வார்த்தையோடு உள்ள உறவுல அதற்கு என்ன பதில்? தேவனுடைய வார்த்தை பரிபூரணமா என்ன செய்யணும்? என்னில் வாசமாய் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் அந்த வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக என்ன செய்யட்டும்? வாசமாய் இருக்கட்டும். Let God's word dwell richly in your heart. உங்கள் இருதயத்தில் பரிபூர்ணமாய் இருக்கட்டும், வாசமாய் இருக்கட்டும். You invite God's word. தேவ வார்த்தையை நீங்க வரவழைங்க. தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கும்போது, அது பரிபூர்ணமாய் வாசம் பண்ணும் போதுதான் அது உங்களோடு கூட இடைபடக்கூடியதாக இருக்கு. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? சங்கீதம் 119 இருக்கு, எபிரேயர் 4:12 இருக்கு. தேவனுடைய வார்த்தை அது ஜீவனும் வல்லமையுள்ளதுமாய் இருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நான் எந்த பாதையில போகணும், என் வாழ்க்கையில எவ்வாறு வாழணும், தேவனுடைய சித்தத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தை எனக்கு போதிக்கிறது. அதுவே தீபமாய் இருக்கிறது. தாவீது சொல்றார் நிறைய இடத்துல, ஆண்டவரே நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை என் இருதயத்தில் என்ன செய்யுங்க? வைத்து வையும். அப்ப தேவனுடைய வார்த்தை
என்னோடும் நம்மோடும் இருக்கும்போது நாம் எவ்வாறு என்ன செய்ய வேண்டும் என்பதை அது போதிக்கும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக இருந்தபோது அவர் சோதிக்கப்பட்டார். அவர் சோதனையை எவ்வாறு ஜெயித்தார் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையினால் ஜெயித்தார். அதை யாரை ஜெயித்தாரு? சாத்தான். சரி, எத்தனை பேருக்கு 50 வசனம் தெரியும்? கை தூக்குங்க பாபு. பிரியாக்கா, ஜோசப் அண்ணன், என்னுடைய மனைவி, ஆண்டி. சரி, 100 வசனம் 100 வசனம். சரி, சாத்தானுக்கு பழைய ஏற்பாட்டில் நிறைய வசனம் என்ன செஞ்சிருக்கு? உபாகமே எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அப்ப என்னுடைய எதிராளி யாருன்னு தெரிந்தால்தான் நான் அவரை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இப்போ உதாரணமா நான் ஒரு கேம்ல கலந்துக்கிறேன், அவருடைய பலவீனம் என்னன்னு பார்த்தாதான் நான் அவரை என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். இப்ப நான் சாத்தானை ஜெயிக்கணும்னா அவனுக்கு 100 வசனம் தெரிஞ்சிருந்தா எனக்கு எத்தனை தெரிஞ்சிருக்கணும்? 101வது என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு நாளைக்கு ஒரு வசனம் படிச்சாவே ஒரு வருஷத்துக்கு எத்தனை? சரி, ஒருவேளை இந்த சந்தேகம் உங்களுக்கு, ஒருவேளை நீங்க என்னைய பார்த்து ஒருவேளை உங்க மைண்ட்ல போலாம், இவனுக்கு ஒருவேளை வசனம் தெரியுமா? தெரியும். இவனுக்கு எத்தனை தெரியும்? முடிஞ்ச உடனே கேளுங்க, நான் சொல்றேன். சரியா? நான் சொல்றது அட்லீஸ்ட் ஒரு 50 வசனம். நமக்கு தெரிஞ்ச வசனம் படிக்காமே தெரியும். ஆதியாகமம் 1:1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும், சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான். அப்புறம் என்ன வசனம் தெரியும்? சின்ன சின்ன வசனங்கள். இயேசு கண்ணீர் விட்டார், யோபு 36:1 கூட ஒரு வசனம். பின்னும் எலிகு, அது கூட ஒரு வசனம். சரி, அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய வார்த்தை எப்போதும் நம் இருதயத்தில் பரிபூர்ணமாய் வாசம் பண்ணும் போதுதான் அது நம்மோடு கூட கிரியை செய்யும். இப்ப நம்ம எல்லாருமே மீட்டிங்க்கு வரோம், அங்கிட்டு வாங்க வாங்க ப்ளீஸ் கம், வரவேற்பு கொடுக்காம வர முடியுமா? முடியாது. அப்ப தேவ வார்த்தை என்னுள் வாசம் பண்ண ஐ சுட் இன்வைட். நான் என்ன செய்யணும்? அதுக்கு இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்தால்தான் தேவ வார்த்தை என்னில் பரிபூர்ணமாய் வாசம் பண்ண. சரி, அப்படி வாசம் பண்ணும்போது என்ன நடக்கும்? அதே வசனத்துல இருக்கு பாருங்க, வாசித்துருங்க. 2வது பகுதி, சங்கீதங்களினாலும் சரி, இப்ப பாருங்க, கிறிஸ்துவின் வசனம் நமக்குள் பரிபூர்ணமாய் வாசம் பண்ணும் போது நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன? நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடுவோம், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுவோம். எபேசியர் எடுங்களேன், இதே வார்த்தையை பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 18 சொல்றாரு பாருங்க, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. சரி, இங்கே ஆவியினால் நிறைந்து அப்படின்றது என்ன? அவருடைய ஆளுகைக்குள் இருப்பது, ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது. ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், அப்ப ஆவியானவரால் கத்துறோம், நிறையிறோம், அப்படி கிடையாது. எப்போதுமே ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள், ஆளுகைக்குள் இருப்பது, அதுதான் நிறைதல் என்று அர்த்தம். சரி, அப்ப ஆவியானவரால் நிறைந்தவர்கள் கூட என்ன செய்வார்கள்? சங்கீதங்கள், கீர்த்தனைகள் பாடுவாங்க, ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுவாங்க, கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவாங்க. இருக்கா? இதே பகுதி தான் இங்கேயும் சொல்லப்படுகிறது. ரெண்டும் ஏறக்குறைய ஒரே பகுதியாக பவுல் சொல்லுகிறார். சரி, அப்ப 4வது, விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையோடு உள்ள உறவு, தேவனுடைய வார்த்தை என்னில் பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆவியானவராலும் நாம் நிரப்பப்பட வேண்டும், நிரப்பி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வேண்டும். 5வது வசனம் 17, 5வது உறவு தேவ வேலையோடு உள்ள உறவு, இன் ரிலேஷன்ஷிப் டு தி காட்ஸ் ஒர்க். தேவ வேலையோடு உள்ள உறவு. வாசுங்க 17, 17. நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து. ரைட், போதும். Thank you. அப்ப தேவ வேலையோடு உள்ள உறவு, அதற்கு என்ன பதில்? கர்த்தரின் நாமத்தில் செய்ய வேண்டும். சரியா? whatever we do we have to do it in the name of the Lord. அது சொல்றாரு, நீங்கள் எதை செய்தாலும்
அது ஒருவேளை வார்த்தையாக இருக்கலாம், கிரியாக இருக்கலாம். நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால என்ன செய்யுங்க? செய்யுங்க. மனிதனுக்காக செய்யாதீங்க, அவங்களுக்கு பயப்படாதீங்க, மனிதனுக்கு மகிமையை கொண்டு வராதீங்க. நான் இப்படி செஞ்ச அவங்க என்னைய நல்லவன்னு சொல்லுவாங்க, என்னைய பெருமையா பேசுவாங்க, அதை செய்யாதீங்க, அதை நிறுத்துங்க. நீங்க தேவனுடைய நாம மகிமைக்காக செய்யுங்க. ஒருவேளை இந்த ஆலயத்தை சுத்தம் பண்றீங்களா, அது தேவன் நாம மகிமைக்காக இருக்கட்டும். ஒருவேளை மற்றவங்களை ஆண்டவருக்குள்ள நீங்க கொண்டு வர விரும்புறீங்களா, அது தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். உங்களால் முடிந்த அளவிற்கு ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல போறீங்களா, சொல்லுங்க, அதன் மூலமாக தேவன் நாம மகிமைப்படட்டும். அப்ப நாம் வாட் எவர் we do, நாம் எதை செய்தாலும் அவருடைய நாமம் மகிமைக்காகவே செய்ய வேண்டும். கொரிந்தியர்ல பவுல் ரொம்ப அருமையா சொல்றார், நீங்கள் எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும் அவருடைய நாமம் மகிமைக்காக என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். இது பாசிபிளா? நிச்சயமா. சரி, இப்ப பாருங்க, இங்க சொல்றாரு, நீங்கள் எதை செய்தாலும் அவருடைய நாமத்தினாலே செய்யணும். இப்ப இதனுடைய உதாரணத்தை பவுல் சொல்றார் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்காரு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வாங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க. எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசு. அப்ப பவுலினுடைய வாழ்வில் அவர் யாரை பிரியப்படுத்தினார்? தேவனை பிரியப்படுத்தினார், மனிதரை அல்ல. அடுத்து சொல்றார் பாருங்க, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி, சாட்சியோட சொல்றார், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லல, பொருளாசை பண்ணல, மாயம் பண்ணல, அதற்கு தேவனே சாட்சி. அப்புறம் வசனம் 6 கடைசி பகுதி, உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்க என்ன செய்யல, தேடல. அவருடைய வாழ்க்கை எவ்வளவு அருமையா ஒரு உதாரணமான வாழ்க்கை பாரு. அப்ப பவுல் தன் வாழ்வில் எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யல, தேவன் நாமம் மகிமைக்காகவே செய்திருக்கிறார். அப்ப இது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடம். நீங்களும் நானும் தேவ வேலையோடு உள்ள உறவு, நாம் எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருடைய நாமத்தில் செய்யணும். இதே வசனத்தை பின்னாடி சொல்றார் பாருங்க, வசனம் 24 பாருங்க, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று என்ன செய்யுங்க? கொலோசியர் 3:24 மனப்பூர்வமா செய்யுங்க. சரி, 6வது உறவுக்கு போலாம். குடும்பத்தோடு உள்ள உறவு, இன் ரிலேஷன்ஷிப் டு தி ஃபேமிலி. குடும்பத்தோடு உள்ள உறவு, வசனம் 18 21 வசனங்கள் நல்லா கவனிங்க. ஒரு குடும்பத்துல யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றத இது சொல்லுது பாருங்க. உதாரணமா மனைவி, சரியா? முதல் வசனம் 18 யார் இருக்கா? மனைவி. வசனம் 19 யாரை பற்றி சொல்லுது? புருஷர்கள். வசனம் 20 பிள்ளைகள். வசனம் 21 4 கேட்டகரி, இவங்கெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம். நல்லா கவனிங்க, அதுக்கு தான் இப்படி ஒரு நான் தலைப்பு கொடுத்துருக்கிறேன். நம்முடைய குடும்பத்தோடு உள்ள உறவு 4 உறவு. 1 மனைவி, 2 கணவன், 3 பிள்ளைங்க, 4வது யாரு? பிதா. அதை பெரியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களில் பெரியவர்கள், தகப்பனை போல, தகப்பனை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள். இது ஒரு வியாக்கியானம் இருக்கட்டும். இப்ப மனைவிக்கு வாங்க, வசனம் 18, மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு என்ன செய்யுங்க? இங்க நிறைய பேருடைய ஊழியக்காரர்கள், மூப்பர்கள், மனைவிலாம் இருக்கீங்க, சரியா? நீங்க எல்லாருமே உங்களுடைய கணவனார் கீழ்ப்படுறீங்க. நான் ஒரு சின்ன பையன் தான், கேட்கக்கூடாது, இருந்தாலும் வேத வார்த்தை கேட்க வைக்குது, சரியா? கீழ்ப்படுகிறோமா அப்படின்றத பாருங்க. இங்க எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்காங்க. இப்ப இங்கே கேள்வி வருது, வசனம் 19, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் என்ன செய்யுங்க? இப்ப நீங்களும் உங்க மனசில் நினைச்சுக்கலாம், பிரதர் நாங்க எவ்வளவு பரவாயில்ல, எங்க வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருந்தா ஓகே. அடுத்து சொல்றாரு பாருங்க, அவர்கள் மேல் என்ன செய்யாதீங்க? என்ன செய்யாதீங்க? இது சாத்தியமா? அப்படி நடக்குதா நம்ம குடும்பங்கள்ல? ஆனா இருக்கு. அதான் பவுல் சொல்றாரு, இப்படி இருக்கணும். அப்ப பாருங்க, மனைவி என்ற நிலையில் கர்த்தருக்கு ஏற்கும்படி புருஷருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்க. சரி, புருஷர்கள் என்ன செய்ய வேண்டும்? மனைவிகளில்
அன்பு கூற வேண்டும், கசந்து கொள்ளக்கூடாது. அடுத்த வசனம் 20. பிள்ளைகள், இங்க நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. தம்பி பின்னாடி இருக்கிற தம்பியெல்லாம் கவனிங்க. பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் என்ன செய்யுங்க? இது இன்னொரு இடத்துல இருக்கு, எபேசியர் 6:1. என்ன? இது நியாயம். இங்க என்ன இருக்கு பாருங்க, அநியாயமா? இது நியாயம். இங்க என்ன இருக்கு? இது பிரியம். அப்ப தேவனுக்கு நியாயமானது எது? தேவனுக்கு பிரியமானது எது? பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும்? இப்ப நம்ம பிள்ளைங்கடே, உனக்கு தெரியாதுப்பா, நீ சும்மா இருப்பா, நான் பாத்துக்கிறேன் சொல்றாங்களா இல்லையா? நம்ம சொல்றது மாதிரிதான் நம்மளை பார்த்து சொல்றாங்க, உனக்கெல்லாம் தெரியாதுப்பா, நான் பார்த்துக்க, எனக்கு தெரியாதா? அப்ப பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அடுத்து பாருங்க வசனம் 21. பிதாக்கள் உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு என்ன செய்யாதீங்க? குடும்பத்துல பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு என்ன திறமை இருக்கிறது அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியாது. ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதில் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? வளர்க்கணும். அதன் மூலமாக ஆண்டவருக்கு எப்படியாயிலும் ஊழியம் செய்யணும், நாம மகிமைப்படணும். சில பேர் ஃபோர்ஸ் பண்ணுவோம். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுட்டு வரும்போது, நீலாம் உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அதான் திடனற்று போகாதபடி அவங்கள என்கரேஜ் பண்ணணும். சரி, அப்போ நம்ம சேர்த்துருவோம் எல்லாத்தையும். குடும்பத்தோடு உள்ள உறவு ஒன்று, கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். ரெண்டாவது அன்பு லவ். மூன்றாவது என்கரேஜ் ஒன் another, உற்சாகப்படுத்த வேண்டும். சரியா? இதுதான் குடும்பத்தோடு உள்ள உறவு. கடைசியாக வேலையோடு உள்ள உறவு, இன் ரிலேஷன்ஷிப் டு தி ஒர்க். வசனம் 22 25 வரைக்கும் அதை நான் சொல்லி முடிச்சிறேன். அது என்ன அப்படின்னா, எஜமான்கள் வேலைக்காரர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எஜமான்கள் வேலைக்காரர்கள். சரி, இப்ப எஜமான்களுக்கு வேலைக்காரர்கள் கீழ்ப்படியணும். அவர்கள் கபடற்ற இருதயத்தோடு, கபடமில்லாத இருதயத்தோடு உண்மை உத்தமமாக அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். இது இன்னொரு விதத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய நமக்கும் ஒரு பாடமாக இருக்கு. நமது எஜமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அவருக்கு நாம் வேலைக்காரர்கள் என்ற நிலையில் நாம் உண்மையும் உத்தமமாக மனுஷர்களுக்கென்று நாம் ஊழியம் செய்யாமல் அவருக்கென்று நாம் ஊழியம் செய்யவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். தேவனுக்கு பயப்பட்டு கபடமில்லாத இருதயத்தோடு நாம் ஊழியம் செய்யவும். முடிச்சுட்டேன். அப்ப முதலாவது தேவகுமாரனோடு உள்ள உறவு, வசனம் 1-4 மேலானவைகள் என்ன செய்ய வேண்டும்? நாடவே. இரண்டாவது தனிப்பட்ட உறவு, வசனம் 5-12 பழையவைகளை களைந்து புதியவைகளை தரிக்க வேண்டும். மூன்றாவது விசுவாசிகளோடு உள்ள உறவு, வசனம் 13-14 கிறிஸ்துவை போல் மன்னிக்க வேண்டும். நான்காவது தேவனுடைய வார்த்தையோடு உள்ள உறவு, வசனம் 16 பரிபூர்ணமாய் என்னில் என்ன செய்ய வேண்டும்? வாசமாய் இருக்க வேண்டும். ஐந்தாவது தேவ வேலையோடு உள்ள உறவு, நான் எதை செய்தாலும் கர்த்தரின் நாமத்தில் செய்ய வேண்டும், வசனம் 17. ஆறாவது குடும்பத்தோடு உள்ள உறவு, வசனம் 18-20 21 கீழ்ப்படிதல் அவசியம், அன்பு இருக்க வேண்டும், கசந்து கொள்ளுதல் இருக்கக்கூடாது, உற்சாகப்படுத்துதல் வேண்டும். கடைசியாக வேலையோடு உள்ள உறவு, எஜமான்கள் வேலைக்காரர் என்ற முறையில் கபடமில்லாத இருதயத்தோடு மனப்பூர்வமாய் உண்மை உத்தமமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை வேலையை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். பரிசுத்தவான்கள் என்ற நிலையில் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட உறவுகள் கடமைகளை நாம் அறிந்து கொண்டு தேவன் எதிர்பார்க்கிற இந்த உறவுகளின்படி நீங்களும் நானும் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வாய்ப்பிற்காக நான் தேவனை துதிக்கிறேன். அதோடு கூட கடலாடி திருச்சபையாருக்கும் மூப்பர்களுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சபை விசுவாசிகள் யாவருக்கும் என் அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.